ஐபிஎல் தொடரிலிருந்து ஓய்வு பெறுவதாக கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். அஸ்வின் மேலும் என்ன தெரிவித்திருக்கிறார், முழு தகவலை சொல்லுங்க. மறக்க முடியாத கிரிக்கெட் ஜாம்பவான்கள், அதுவும் ஆஃப் ஸ்பின்னர்கள்ல ரவிச்சந்திர அஸ்வினுடைய இடம் என்பது இன்றியமையாதது. அந்த அளவுல டிசம்பர் 18ஆம் தேதி 2024 அவர் சர்வதேச கிரிக்கெட்டுடைய அனைத்து பார்மட்டுகளில் இருந்தும் தனது ஓய்வை அறிவித்திருந்தார். கிட்டத்தட்ட 116 ஓடிஐக்கள், 65 T20 போட்டிகள், 106 டெஸ்ட் போட்டிகளை விளையாடி 38வது வயதில் அவருடைய ஓய்வு அறிவித்திருந்த நிலையில ஐபிஎல் போட்டிகள்ல தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக கடந்த ஆண்டு விளையாடி இருந்தார். கிட்டத்தட்ட அவரது கெரியர் முழுமைக்குமே இறுதி நாட்கள்ல சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக தான் விளையாட வேண்டும் என்று விரும்புகிறேன் என மறைமுகமாகவும் நேரடியாகவும் சில மேடைகள்ல தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில அவருடைய இறுதி போட்டி, அதாவது இறுதி தொடர் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரராகவே இருந்து ஐபிஎல் இருந்து ஓய்வை தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இருந்த போதும் அவர் கிரிக்கெட்டை ஒட்டி ஒரு டிபேட் ஷோ அந்த மாதிரியான நிகழ்வுகள்ல தன்னை தொடர்ந்து ஈடுபடுத்தி இருப்பதாகவும், கிரிக்கெட்டை ஒட்டிய பொழுதுபோக்கு தளங்கள்ல தான் தொடர்ந்து கிரிக்கெட் குறித்து பேச இருப்பதாகவும், ஆனால் கிரிக்கெட் விளையாடும் விஷயத்திலிருந்து ஐபிஎல் போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதாக தனது ஐபிஎல் போட்டியிலிருந்து ஓய்வு பெறும் முடிவை அதிகாரப்பூர்வமாக அவரது எக்ஸ் தளத்துல வெளியிட்டிருக்கிறார். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் என்று வெளியிட்டு அவருடைய அறிவிப்பை அந்த எக்ஸ் தள அறிவிப்பின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார். இதுவரையில ஐபிஎல் போட்டிகள்ல அஸ்வினுடைய பந்து வீச்சை பார்த்து விடலாம் என காத்திருந்த அவரது ரசிகர்களுக்கு ஐபிஎல் போட்டிகளிலும் அவர் விளையாடவில்லை என்று அவருடைய ஓய்வு என்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்களது ரசிகர்கள் இது குறித்த கருத்துக்களை இணையதளத்துல எக்ஸ் தளத்துல பதிவிட்டு வருகின்றனர். ஐபிஎல் உட்பட சர்வதேச கிரிக்கெட் தளம் உட்பட அனைத்து போட்டிகள்ல இருந்தும் கிரிக்கெட் போட்டிகள்ல இருந்து ரவிச்சந்திர அஸ்வின் ஓய்வு பெற்றிருக்கிறார்.